ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பாருங்கள், ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. ஒன்று மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று இருக்குது. இங்கே பாருங்கள். இதை இப்போது கட் பண்ணி எடுத்துடலாமா? இங்கே பாருங்கள், பட்டன் ரோஸ் பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. இதையும் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அதை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். தெரியுதா அவரைக்காய்? இன்றைக்கி இவ்வளோ அவரைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டைம் பண்ணுறேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் 4 பட்டன் ரோஸ் கிடச்சிருக்குது. 2 ஒயிட் ரோஸ், ஊட்டி ரோஸ் பாருங்கள் கிடச்சிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, இவ்வளோ அவரைக்காய் கிடச்சிருக்குது. தக்காளி செடி ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு வந்ததுனால அதை கொஞ்சம் சப்போர்ட்க்கு கட்டி வச்சுருக்கேன் நான். இது பாருங்கள், இதில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. மேலே இதோ கீழே இங்கே பாருங்கள், தெரியுதா? இது இன்னொரு தக்காளி செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு தொட்டி எங்கள் வீட்டு மாடியில் காலியாக இருந்ததுனால அதில் லெமன் சீட் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், லெமன் சீடை இன்றைக்கி நான் பிளான் பண்ண போகிறேன். எங்கள் பிரதரின்லா வீட்டிலேருந்து பிரண்டை கிடச்சிது. அதை நான் என்ன பண்ணேன், துவையல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நட்டு வச்சேன். இது பாருங்கள், இதோ வர ஆரம்பிச்சிருச்சு. லீஃப் வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் இப்போ மேலேருந்து 2 லீஃப் வருது. ஸோ எங்கள் வீட்லேயும் பிரண்டை சட்னி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பிரண்டை இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணதை இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.